நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்கல்ல யாரும். இவளை இப்படி சுடுகாட்டுல வச்சு உயிரோட நம்ம எரிக்க போறோம்னு தெய்வ சக்தி இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல. இப்போ வெண்ணிலா கதை மொத்தமா முடிஞ்சது. எதுக்கு இங்க வந்தா? நான் எங்க இருக்கேன்? என்னாச்சு? என்ன பாத்து இருங்க. பாத்து. நான் இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டா வந்திருந்தா இவங்க உன்னை நெருப்புல எரிச்சு கொண்டு இருப்பாங்க. அந்த அம்மனோட சூலத்தால தீய சக்திகளை அழிச்சு உன்னையும் சுய நினைவுக்கு கொண்டு வந்தாச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஸ்வேதா தான். ஸ்வேதா, இங்க இருந்து போயிடு. அந்த ஆத்தாவோட கருணையாலதான் நீ இன்னும் உயிரோட இருக்க. ஆனா நிச்சயமா ஒரு நாள் நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் சேர்த்து அழிஞ்சு போவ. வா வெண்ணிலா. நான் அழிவேனா? அழிய மாட்டேன். என் எதிரிங்க மொத்த பேரையும் உரு தெரியாம அழிச்சிட்டு தான் நான் அழிவேன். அண்ணா கவலைப்படாதீங்க, அண்ணி வந்துருவாங்க. மாப்பிள்ள இப்போதுக்கிட்ட டென்ஷனாக இருக்க விடு, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவள் வந்துடுவா. இவனை குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்லங்க, அவளுக்கு ஏதோ ஒன்று ஆச்சு. எது பக்கத்துல போயிருப்பாங்க, சீக்கிரம் வந்துருவாங்க. தம்பி, என்ன தம்பி நீங்க? வெண்ணிலாவோட தெய்வ பலங்கிறது எப்பேற்பட்ட விஷயங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கிறப்போ வெண்ணிலாவை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நீங்க மனசு தளர விடாம அமைதியா இருங்க. கண்டிப்பா வெண்ணிலா வந்துருவா. அண்ணா, அண்ணா, அன்னைக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? காணோம் நாங்க. என்னன்னு சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருன்றல, கொஞ்சம் பொறுமையா இரு. ஃபோன் பண்ணி பாரு. ஒன்னும் ஆகல தண்ணி.
ராசாத்தி என்னை வெண்ணிலா நீ கூட்டிட்டு வந்துட்டாங்க. வெண்ணிலா உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? வெண்ணிலா எங்க வெண்ணிலா போயிட்ட? போன் அடிச்சுட்டே இருக்கு. என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லைல்ல? அண்ணே, இதுவும் அந்த ஸ்வேதா பண்ண காரியம் தானே. யாரோ ஒரு மந்திரவாதிய கூட்டிட்டு வந்து வெண்ணிலாவை சுடுகாட்டுல உட்கார வச்சு செய்வன பண்ணணும்னு நினைச்சா. ஆனா அந்த தெய்வம் நமக்கு துணையா இருக்கு. அந்த ஸ்வேதா இல்ல. இனி எத்தனை எதிரிகள் முளைச்சு வந்தாலும் யாரும் எதுவும் பண்ண முடியாது. அந்த அம்மாவோட வழி நடத்தலால நான் போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்துட்டேன்னு. ரொம்ப நன்றிமா. அண்ணா, என்னண்ணா இதெல்லாம்? ஒரு தங்கச்சி அண்ணன் குடும்பத்துக்கு செய்யற உதவியா தான் நான் செய்யறேன். இல்லம்மா, ஏற்கனவே எங்களுக்கு உதவி செஞ்சு என் உயிரை நீ காப்பாத்திருக்க. ஆனா இப்ப நீ காப்பாத்திருக்கிறது எங்க எல்லாத்தோட உயிர்மா. வெண்ணிலா இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லம்மா. நீ செஞ்சிருக்க உதவிக்கு நான் உன் காலை விழுந்து கூட நன்றி சொல்லலாமா? சரி சரி, இப்படியே பேசிட்டு நின்னா எப்படிப்பா? ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த சுதர்சன யாகத்தை பண்றோம். அத நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டாலே இந்த வீட்டுக்கு எந்த கெடுதலும் வராம இருக்கும். வெண்ணிலா, நீ போய் ரெடி ஆயிட்டு வாமா. வெண்ணிலா, ராசாத்தி கூட்டிட்டு சரிங்க போ. அத்தை. வாங்க. வாங்க. ஓம் கணாநாம்பா கணபதிம் நமாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பரியாய ஜன்மோதவிச்சேதசாதனம். ஓம் சுக்லாம் பரதரம் சுவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யஸ்வத்ரத வக்த்ராத்யா விக்ரம் சரணம் சுதக்ஷேனம் தமாக்ஷயே. ओम सुदर्शनाय विद्महे महाकालाय धीमहि तन्नो चक्रः प्रचोदयात् स्वाहा. ओम सुदर्शनाय विद्महे महाकालाय धीमहि तन्नो चक्रः प्रचोदयात् स्वाहा. सुदर्शनाय विद्महे महाकालाय धीमहि तन्नो चक्रः प्रचोदयात् स्वाहा. ओम सुदर्शनाय विद्महे महाकालाय धीमहि तन्नो चक्रः प्रचोदयात् स्वाहा. सुदर्शनाय नमः. कर्पूरनिरञ्जनं दर्शयामि. शीर्षस्व वायुष्यम् आरोग्यम् अभिलाषोपमानं महीयते. धान्यं धनं वसुं भगवत्प्रभावं सततं भद्रं दीर्घवायुः सदमानं भवति सदा युक्तमिन्द्रिये आयुष्येभेन्द्रिये प्रतिष्ठति. இந்த சுதர்சன ஹோமத்தை வீட்டுல பண்றதுக்கே ஒரு குடுப்பினை வேணும். இந்த ஹோமம் பண்றதுக்கு கடைசி நேரத்துல சில தடைகள் வந்தும் கடவுளோட அருளால வெண்ணிலாமா மீண்டு வந்துட்டாங்க. நல்லபடியா இந்த ஹோமம் பண்ணி முடிச்சதால இனிமே இந்த வீட்டுல பித்ருக்களோட சாபம் விலகி சத்ரு சம்ஹாரம் நடந்து எல்லா நன்மைகளும் உருவாகி நல்லது மட்டுமே நிறைஞ்சிருக்கும். கவலைப்படாதீங்க. உங்களை இத்தனை நாள் சுத்தி வந்த பிரச்சனைகள் எல்லாம் தானா விலகி தூரமா போயிடும். இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும். தைரியமா இருக்கும்.
ருத்ராக்கு என்னாச்சு? அங்க ருத்ரா ஸ்கிப்பிங் விளையாடும் போது தடிக்கு விழுந்து அழுதுட்டு இருக்காமா. ஐயோ வா பார்க்கலாம். ருத்ரா என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு ருத்ரா? கீழ விழுந்துட்டு அடிபட்டுச்சா? எழுந்திர, முதல்ல எழுந்திர, வா போலாம். எழுந்திர. ஏய் கலை, கொஞ்சம் இரு. ருத்ரா என்னடா ஆச்சு? வெண்ணிலா என்னாச்சு? புரோகிதர் சொன்ன மாதிரி நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. ஆமா வெண்ணிலா. என்னாச்சு ருத்ரகுட்டி? அண்ணி ருத்ராக்கு என்னாச்சு? அடிபட்டுச்சா? என்னாச்சு? என்னடா உடம்பு சரியில்லையா? என்ன? முத்துமாமா மாப்பிள, தங்கச்சி ஏதோ சந்தோஷமான விஷயம் கிட்ட சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன். கமான் டெல் மீ. அண்ணே, ருத்ரா பெரிய மனுஷி ஆயிட்டானே. என்ன சொல்றதுனே தெரியல. இல்ல, ஒவ்வொரு அப்பாக்கும் இது மறக்க முடியாத ஒரு நாள். என் செல்லக்குட்டி இன்னைக்கு இனிமேல் எல்லாமே நல்ல நேரம். சித்ராவோட துணையோட, சித்ராவோட ஆசீர்வாதத்தோட இனி சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். இந்த பேட் வைப்ரேஷன்ஸ் வேத்தெல்லாம் வீட்டு விட்டு போயாச்சு. இந்த கெட்டதெல்லாம் போயிடுச்சுல, அதான் ஃபர்ஸ்ட் குட் நியூஸே. என் பொண்ணு பெரிய மனுஷன். ஐயோ, இப்பதான் அவளை குழந்தைய பார்த்த மாதிரி இருக்க. ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் பயமா இருக்கு. பொறுப்பு வந்திருக்கு இல்லையா? ஆமா. எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. கலை, உள்ள கொட்டும். சரி மாமா. ருத்ரா குட்டி, வா 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 வா. இல்ல 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 இல்ல. ஸ்வேதா, நான் சொல்றது நீ கேட்கிற மனநிலைமையில் இல்ல. இருந்தாலும் உனக்கு எடுத்து சொல்ல வேண்டியது என்னோட கடமை. வாழ்க்கையில எல்லா நேரமும் நம்ம நினைச்ச மாதிரி நடந்துடாதுமா. சில நேரம் அது போற போக்குல நாமளும் போய்தான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருமா. என்ன பெரியப்பா அமைதியா இருக்க சொல்றீங்க? என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும்? என்னை எல்லாருமா சேர்ந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஊரை விட்டு துரத்த நினைச்சாங்க. அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்காம நான் எப்படி பொறுமையா இருப்பேன்? அவங்க பிடி நம்ம கையில இருக்கிற வரைக்கும் தான் நம்மள பார்த்து அவங்க பயப்படுவாங்க. பிடிய கொஞ்சம் தளர்த்தினாலும் அவங்க நம்மளையே தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கள நிம்மதியாவே இருக்க விடக்கூடாது. பெரியப்பா, ஒரு பக்கம் நமக்கு அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. அதே நேரத்துல அவங்களுக்கு சந்தோஷம் தலகால் தெரியாம ஆட வச்சிருக்கு. அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல பெரியப்பா? அந்த ருத்ரா பெரிய மனுஷி ஆயிட்டா. இத கேக்க உடம்பெல்லாம் அப்படியே கிலோ கணக்குல பச்சை மிளகா தேய்ச்சி அரைச்ச மாதிரி இருக்கு பெரியப்பா. இந்த எரிச்சல் என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்குது. என்னால தாங்க முடியல பெரியப்பா. இரிட்டேட் ஆகுது. இங்க பாரு ஸ்வேதா, நடந்ததை மாத்த நம்மளால முடியாது. இனிமேலும் அதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இத பாருமா, நீ அந்த வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லுன்னு சொன்னதுனாலதான் நான் எல்லாத்தையும் சொன்னேன். அதே நேரத்தில் நீ இப்படி கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சா அதை நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். இந்த விஷயத்தை கேட்கும் போது டென்ஷன் அப்படியே என் தலை கேறுது பெரியப்பா. இதுக்கு டென்ஷன் ஆகாம வேற என்ன பண்ண முடியும்? கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கிற நமக்கு ஒரு ஓடம் கிடைச்ச மாதிரி அந்த வீட்ல நடக்க போற ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கணும்.
செய்ய வேண்டிய காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிக்கணும். ஏன் பெரியப்பா, நான் அந்த வீட்டு பொண்ணு தானே. என்ன வெளியே அடிச்சு துரத்திட்டு அந்த ராசாத்தி இனியனை நடு வீட்டுல வச்சு கொண்டாடுவாங்களா அவங்க? விடமாட்டேன் நான் இத. அதுக்கு காரணமான முத்தரச மாமா, வெண்ணிலா, ஏன் மொத்த குடும்பமும் சாகணும். ஸ்வேதா, அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம சொந்தக்காரங்க. அவங்கள கொன்னுட்டா நமக்கு சொந்தம்னு சொல்லிக்க வேற யார் இருக்காங்க? இந்த நேரத்துல சொந்தம் பந்தம்னு நினைச்சு பாக்குற மனநிலையில நான் இல்ல. எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க. நான் ஜெயிக்கணும். அவங்க மொத்த குடும்பத்தையும் மண்ணோட மண்ணாக்கி நான் ஜெயிச்சே ஆகணும். அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். ஸ்வேதான்னு ஒருத்தி இருந்தா அவ சாகுற வரைக்கும் ராணி மாதிரி எல்லாரையும் ஆட்டி வச்சுட்டு போனான்னு சரித்திரத்துல இருக்கணுமே தவிர எந்த சூழ்நிலையிலையும் தோத்ததா சரித்திரமே இருக்க கூடாது. என் கடைசி மூச்சு இருக்கிற வரை நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, எப்படி பழி வாங்க போற ஸ்வேதா? இப்ப அவங்க பக்கம் ஊரே இருக்கு, நம்மளால என்ன பண்ண முடியும்? ஏன் முடியாது? அந்த வெண்ணிலாவை பழி வாங்கறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். இதை விட்டா இனி ஒரு சந்தர்ப்பம் இது மாதிரி நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. ருத்ரா பெரிய மனுஷியாகி உட்கார்ந்துட்டான்னு தெரிஞ்சதும் ஊர்ல ஒரு வீடு விடாம எல்லா வீட்டுக்கும் தகவல் சொல்லிருப்பாங்க. நிச்சயமா ஊர்ல இருக்கிற எந்த வீட்லயும் அடுப்பெரியாது. மொத்த ஊரே முத்தரச மாமா வீட்டுல தான் குவிவாங்க. அன்னைக்கு பஞ்சாயத்துல நடந்தது ஞாபகம் இருக்குல்ல? என்னம்மா நீ என்ன சொல்ற? மொத்த ஊரும் என்ன பார்த்து ஏளனமா சிரிச்சாங்கல்ல, அவங்கள விடக்கூடாது பெரியப்பா. அவனுங்க ஏண்டா இந்த ஸ்வேதாவை பகச்சுக்கிட்டோன்னு இந்த ஊர் மொத்தமா அலறணும். அதை என் காதார கேட்டு ரசிக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் பணம் விழணும். அதை நினைச்சு நினைச்சு உயிரோடு இருக்கிறவங்களும் நொந்து சாகணும். ஊரே ஒப்பாரி வச்சு அழணும். அதை நான் பார்க்கணும். என்ன ஸ்வேதா, இவ்வளவு பெரிய பிளான் பண்ணா கண்டிப்பா போலீஸ்ல மாட்டிக்கிட்டு காலத்துக்கும் கழிதிங்க வேண்டியதுதான். மாட்டேன், நான் மாட்டிக்க மாட்டேன். ஏன்னா என் பிளான் அவ்வளோ கச்சிதமா இருக்கும். அதை மீறி நான் மாட்டினாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த பிளான் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டா போதும். என்னமா பண்ண போற? என்ன பண்ணணும்னு நான் பேசிக்கிறேன். ஆனா இதுக்கு நீங்க சரியான ஆளை கூட்டிட்டு வரணும் பெரியப்பா. இந்த நாட்டிலேயே டாப் லெவல் பாம்பு எக்ஸ்பர்ட் எனக்கு வேணும். ஒரே நேரத்துல பல பேர் உயிரை எடுக்கக்கூடிய RTX மாதிரி சக்தி வாய்ந்த பாம்ஸை ரெடி பண்ற திறமசாலி வேணும். அந்த பாம்பை நான் எவ்வளவு தூரத்துல இருந்து வேணாலும் ஆபரேட் பண்ற மாதிரி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் டிவைஸ் பக்காவா ரெடி பண்ணி தரணும். அத முத்தரச மாமா வீட்டுல யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சு கரெக்டான நேரத்துல வெடிக்க வைக்கணும். இது எல்லாத்துக்கும் சூட் ஆகுற மாதிரி ஒரு பெஸ்ட் பாம்பு எக்ஸ்பர்ட் தான் வேணும். எங்க இருந்தாலும் உடனே கூட்டிட்டு வாங்க. ஸ்வேதா, இப்ப நீ என்ன சொல்ல வர? பெரியப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் எதுவுமே பேசாதீங்க. நான் அட்வைஸ் கேட்கிற நிலைமையில எப்பவோ தாண்டினேன். இப்போ நீங்க எது சொன்னாலும் என் காதுல ஏறாது பெரியப்பா. என் காதுல கேட்க வேண்டிய ஒரே சத்தம், இந்த ஊரே அழிஞ்சு போற பேரழிவை என் காதால மரண ஓலமா கேட்கணும். இந்த ஊரு மொத்தமா எரிஞ்சு சுடுகாட்டு சாம்பலா மாறணும். அப்பதான் என் மனசு ஆறுதல் அடையும். போங்க, போய் உடனே கூட்டிட்டு வாங்க பெரியப்பா. சரிப்பா. ஏ வெண்ணிலா, உன் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டான்னு சடங்கு நடத்துறியோ? இருடி, நான் பண்றேன் உங்க எல்லாத்துக்கும் சடங்கு.
ஸ்வேதா, இவர் ராஜு. ஹலோ பாம் எக்ஸ்பர்ட். வாங்க. நான் நார்த் இந்தியாவில் இருக்கும்போது எனக்கு பழக்கமானவர். ஒரு வேலை விஷயமா இவர் இங்க வந்திருக்காரு. எந்த விஷயத்தை கொடுத்தாலும் பர்ஃபெக்டா பண்ணுவாரு. உங்களை மாதிரி ஒரு ஆளு தான் சார் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ மேடம். உட்காருங்க. ராஜு உட்காருங்க. சார், நடக்க போறது ஒரு பெரிய ஃபங்க்ஷன். மஞ்சள் நீராட்டு விழா. அதுக்கு எப்படி இருந்தாலும் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் போவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அத்தனை பேரும் பொணமாக்குற மாதிரி பாம் வேணும். இதுல எதுவும் பிரச்சனை வந்துடாதேமா. நீங்க சொல்ற இடத்துல குண்டு வெடிக்கணும்னா ரொம்ப பவர்ஃபுல்லான குண்டாதான் நம்ம வைக்க முடியுமா? அப்படி வெடிச்சதுன்னா பெரிய லெவல்ல போலீஸ் கேஸ் ஆகும். ஆனா உன்ன இதுல எக்காரணத்தை கொண்டும் நீங்க என் பேரை சொல்லிடக்கூடாது. இல்ல சார், நிச்சயமா 100% உங்க பேரை நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்வேதா தான் இந்த பாம்பை வச்சா இவ்ளோ பேரை சாகடிச்சான்னு எல்லா பேப்பர்லயும் வரணும். அப்படி வந்தாலும் பரவாயில்ல, என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தின இந்த மொத்த பேரையும் பழி வாங்கிட்டேங்கிற நிம்மதியோட தூக்குக்கு போறதுக்கு கூட நான் ரெடி. ஃபங்க்ஷன் நடக்கிறது வீடுங்கிறதால வீட்டுக்குள்ள ஏதாவது தேங்காய் கூடக்குள்ளேயோ இல்ல இலக்கட்டுக்குள்ளேயோ இப்படி ஒரு இடத்துல பாம்பு செட் பண்ணிக்கலாம். இல்ல அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அதெல்லாம் ஏதோ ஒரு ரூம்குள்ள கொண்டு போய் வச்சிருவாங்க. அதுக்கும் ஆட்கள் நடமாடுற இடத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால நாம நினைச்சபடி இது நடத்த முடியாது. வேற ஏதாவது ஐடியா கொடுங்க. ஒண்ணு பண்ணலாம் மேடம். எப்படியா இருந்தாலும் ஃபங்க்ஷன் நடக்கிற குழந்தைக்கு நிறைய பேர் கிஃப்ட் கொண்டு வருவாங்க. கிஃப்ட் பாக்ஸ்ல வச்சுட்டானே. நைஸ், சூப்பர் ஐடியா. என்ன சொல்றீங்க பெரியப்பா? ஆமாமா, இது நல்ல ஐடியாவா இருக்கு. கிஃப்ட் பாக்ஸ். சரி, இப்போ கிஃப்ட்ல என்னென்ன மாதிரி வைக்க போறீங்க? குழந்தைகளுக்கு விதவிதமான நிறைய பொம்மைகள் இருக்கு. உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் மேடம். இருங்க, காட்டுங்க. அது ஒரு நிமிஷம் சார். அந்த ஏஞ்சல் பொம்மை கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பேரு தான் ஏஞ்சல். ஆனா இதுதான் எல்லாருக்கும் சாவ கொடுக்க போற சாவு தேவதை. நம்ம இதுக்குள்ள வைக்கலாம் சார். ஏன்னா பொம்மை ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. யாருக்குமே சந்தேகம் வராது. இதுக்குள்ள பாம்பு வச்சு அதை யார்கிட்டயாவது கொடுத்து விட்டுறலாம். எனக்கு தெரிஞ்சது கிஃப்ட் பேக் கூட பண்ணக்கூடாது. அப்படியே இதை கையிலேயே எடுத்துட்டு போகட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம், பெரியப்பா உங்ககிட்ட சொன்னாரா பாம்பு வெடிக்கிற விஷயத்த நான் இங்க இருந்தே நானே கண்ட்ரோல் பண்ணணும்? நிச்சயமா பண்ணி தர முடியும். அதை இங்க இருந்து வெடிக்க வைக்க முடியும். இங்க இருந்து உங்க மாமா வீடு எவ்வளவு தூரம் இருக்கும்? இங்கதான் பக்கத்துல 500 மீட்டர் தூரத்துல தான் இருக்காங்க. ஓகே மேடம். ஆனா அதுக்கு நிறைய பணம் செலவாகும் மேடம். செலவு பத்தி எல்லாம் பிரச்சனையே இல்ல. உங்க அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்க, நான் இந்த நிமிஷமே டிரான்ஸ்ஃபர் பண்றேன். சரிங்க மேடம், நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் மேடம். நீங்க கேட்டதை விட அதிகமாவே பணம் உங்களுக்கு வந்திருக்கு. அப்புறம் இது எப்போ என் கைக்கு கிடைக்கும்? கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா இப்பவே கொடுத்துறேன் மேடம். இப்பவே வா? ஆமா மேடம். சரி, உடனே ரெடி பண்ணுங்க.
இந்தாங்க மேடம். இதோட ரிமோட் அந்த 3வது பட்டன் மேடம். சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே நீங்க மேடம். கிளம்புங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வரேன் சார். வாங்க. பெரியப்பா, சொல்லுமா. ஊர்க்காரன் ஒரு ஆளை வர சொல்லியிருந்தேனே, எங்க இருக்கான்? வெளியே தான் இருக்காமா, வர சொல்றேன். ம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். வாங்க. இந்த ஊர் தானே உங்களுக்கு? ஆமாம் மேடம். எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் மேடம் இருக்கேன். ம், அப்படின்னா உங்க மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதுல்ல? வரவே வராது மேடம். ம். எங்க முத்தரச மாமா வீட்டு மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கா? ஆமாம் மேடம். ஊரில் ஒரு வீடு விடாமல் அழைச்சிருக்காங்க மேடம். ம், சரி. இந்த பொம்மையை எடுத்துட்டு போங்க. ஃபங்க்ஷன் நடக்கும்போது யார் கண்ணிலையும் படாத ஒரு இடத்துல இதை வச்சுட்டு நீங்க உடனே கிளம்பி வந்துருங்க. அங்க இருந்து நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஒண்ணு விடாம எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் கொடுக்கணும். சரிங்க மேடம். பெரியப்பா, இந்தாப்பா. தேங்க்யூ சார். கேர்ஃபுல்லா பண்ணு. ம், நான் வச்சுட்டு உங்களுக்கு தகவலை சொல்கிறேன் மேடம். சரி, கிளம்புங்க. சரி மேடம். சார் வரேன் சார். பெரியப்பா, மொத்த ஊரும் சுடுகாடாக போகுது. என் வாழ்க்கையிலேயே சந்தோஷமான நாள் இதுதான். இதெல்லாம் பார்க்கும்போது என் மனசு அப்படியே சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கு மாமா. இந்த சந்தோஷத்துக்கு நீயும் ஒரு காரணம். ஆ, கடவுள் நம்மள கருவியா பயன்படுத்தி நல்லவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு அனுப்புறாரு. கடைசியில அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதானே நடக்குது. நீ எப்ப ரசதி உனக்கான பாராட்டியும் பெருமையும் ஏத்துக்கிட்டு இருக்க? எப்ப என்ன செஞ்சாலும் எல்லாம் கடவுள் அருள்னு சொல்லுவேன். வணக்கம் தம்பி. வணக்கம்மா. நான் சௌக்கியமா இருக்கேன். சந்தோஷமான விஷயம் கேள்விப்பட்டேன். சும்மா இருக்க முடியுமா? பரப்பிட்டு வந்துட்ட பொண்டாட்டியோட. ஓகே, வரமா. வா 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 வா. இனிமேலும் முத்துமாமா என்னையே சுற்றி வரக்கூடாது. நம்ம பொண்ணு இப்போ பெரிய மனுஷி ஆயிட்டா, நாமளும் இந்த மெச்சூரிட்டி லெவலில் அடுத்த லெவலுக்கு போயிட்டோம். இவ்வளோ சீக்கிரத்தில் நடக்கணும் எதிர்பார்த்தியா? எனக்கு அதெல்லாம் தோணல மாமா. என் மனசுல இப்ப ஓடிட்டு இருக்க ஒரே விஷயம், இந்த மாதிரி சந்தோஷமான நேரத்துல சித்ராக்கா மட்டும் இங்க இருந்திருந்தா நடக்கிற விசேஷத்தை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என்னதான் ருத்ராவுக்கு மனசுல தெரியலனாலும் எனக்கு சித்ராக்காவோட நினைப்பு அதிகமா வருது மாமா. சித்ரா நம்ம கூடயே தான் இருக்கா, அதனால தான் நல்லதெல்லாம் நடக்குது. நீ சந்தோஷமா இரு.
வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்கப்பா. வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். வாங்க 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 வாங்கம்மா. வாங்க வாங்க. ஹாய் செல்லக்குட்டி. ஏய் குட்டி. வாங்க. இவர் சாயங்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் உட்கார வச்சு பந்தி இங்கே போட்டுருவோம். உள்ள எல்லாத்தையும் பார்த்து கண்டுக்காம போயிட்டு இருக்கீங்க? இல்ல அது வேற ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தா. ஒண்ணுக்கு தான் அடையாளம் தெரியாம போகுது, உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. ஏமா, நான் அம்மா சித்ராவுடைய அண்ணன். ருத்ராவுக்கு தாய் மாமா முறை. எப்படியோ ருத்ராவுக்கு தாய்க்கு தாயா இருந்து இந்த விஷயத்தை நல்லபடியா எடுத்து நடத்துறமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. சித்ராவோட ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமா இருக்குமா. இது எதுக்கே சொல்லிட்டு இருக்க? சித்ராவோட ஆசீர்வாதம் இந்த வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கு. நாம ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கோம். அத முதல்ல சொல்லியா? மாப்பிள்ளை வேற கூட்டு வந்திருக்கோம்ல. ஆமாமா. ருத்ராவுக்கு பரிசம் போடுறதுக்கு மாப்பிள்ளைய மோதிரத்தோட எல்லாம் கூட்டு வந்திருக்கோம். டேய், போய் மாப்பிள்ளைய கூட்டு வா. மாப்பிள்ளைய கூப்பிடணுட்டு பிள்ளைய கூட்டிட்டு வராங்க. இவன் தான் ருத்ராவோட முறமாம. ருத்ரா குட்டி விட வயசுல ரொம்ப கம்மியா இருக்கான். வயசு கம்மி உயரம் கம்மின்னு பார்க்க கூடாது, முறை சரியா இருக்கான்னு பார்க்கணும். அதனால இப்பவே மோதிரத்தை போட்டு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுவோம். பெரியவங்க ஆன பின்னாடி அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். இந்த வயசுல நிச்சயம் பண்றதெல்லாம் ரொம்ப தப்புங்க. குழந்தைங்க படிக்கிற வயசுல எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும்? இங்க பாருங்க, நான் திருக்கழுக்குன்றம் சேர்மன். இதெல்லாம் சட்டப்படி தப்பு. கல்யாணம் பண்றதானமா தப்பு, நிச்சயம் பண்றது தப்பு இல்லையே. அது கூட தப்பு தாங்க. ஏமா, நீ எந்த ஊர் சேர்மன், எம்எல்ஏ, எம்பியா வேணாலும் இருந்துட்டு போ. ஆனா எங்க ஊர் முறைப்படி இவன் தான் இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள. இந்த விஷயத்துல எந்த மாற்றமும் இல்லம்மா. மாப்பிள்ள, உங்களுக்கு இதுல ஏதோ ஆட்சேபனை இருக்கா? நீங்க முழுசா பேசி முடிங்க, அப்புறம் சொல்றேன். அண்ணா, என்னென்ன சொல்றீங்க? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இருமா சொல்லுங்க. நாங்க என்னத்த சொல்ல, ஊர் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இத பாருங்க, இந்த முறை நுரெல்லாம் ஒன்றும் கிடையாது. குழந்தைங்க முன்னாடி இந்த மாதிரி விஷயத்த நம்ம பேசவே கூடாது. ஏற்கனவே குழந்தைங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் வந்து எல்லா விஷயத்துலையும், குடும்ப விஷயத்துல இப்படி பண்ணால் மனசு பாதிக்கும். புரியுதா? இவன் இன்னும் முழுசா முளைக்கவே இல்லை. இவனுக்கு மீசையை வரைஞ்சு, டேய் என் பொண்ணு கேக்குதா உனக்கு? பேச்சு போடுவோம் பேச்சு. ஆமாண்டா,
பொண்ணு கேட்ப, அதுக்கப்புறம் சீதனம் கேட்ப. என்னடா வேணும் உனக்கு? எனக்கு புல்லட்னா ரொம்ப பிடிக்கும். உங்க புல்லட்டே எனக்கு சீதனமா கொடுத்துருங்களேன். புல்லட்டு கிக் ஸ்டார்டர் சைஸில் தான் இருக்கிற. உனக்கு சீதனம் கேட்குது. சரி கொடுக்கல என்னடா பண்ணுவ? பொண்ணு கொடுக்கலனா என்ன செய்வனா? இப்படி சூடு. மாமாவும் பொண்ண கொடு, ஆமா சொல்லி புடு. மாமாவும் பொண்ண கொடு, ஆமா சொல்லி புடு. அட மாமாவும் பொண்ண கொடு, ஆமா சொல்லி புடு. இது சாமி பொட்ட முடிச்சு அது தாண்டா பொண்ணு முடிச்சு. இது சாமி பொட்ட முடிச்சு. என்னங்க மாப்பிள்ளை ஜக்கியோட வர்றாரு? வேட்டை கரெக்டாக கட்டி விடுறது இல்லையா? ஏய் போனங்க கண்ணை மூணுங்க.